friends, welcome to ஈஸ்வரிஸ் சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையல்ல ரவா கிச்சடி செய்ய போறோங்க. நம்ம வெள்ளை ரவை வச்சு செய்வோம். இன்னைக்கு நான் கோதுமை ரவையில ரவா கிச்சடி செய்ய போறேங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சமைக்காத ஒரு தக்காளி குழம்பு செய்ய போறேங்க. இந்த தக்காளி குழம்பு இந்த கிச்சடிக்கு ரொம்பவே நல்ல டேஸ்டா இருக்குங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல நம்ம செய்ய போறோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கோதுமை ரவையில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிச்சடி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த உலக்கில் ஒரு உலக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேங்க. இது ஒரு 200 கிராம் வருங்க. இதுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். நம்ம அடுத்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்திக்கலாங்க. கோஸு, குடமிளகாய், பீன்ஸு, பட்டாணி, கேரட் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு துண்டு இஞ்சி நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இதுவும் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். கலந்து விட்டுடலாங்க. நம்மளுக்கு காய் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. 1 கப் ரவை எடுத்துருக்குறேங்க. அதுக்கு 3 கப் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி அளந்து சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. இந்த ரவா கிச்சடி பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம எப்போவுமே வெள்ளை ரவையில் செய்வோம். ஆனால் கோதுமை ரவையில் செய்யும்போது இனிமேல் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம மேக்ஸிமம் இந்த காய்கள் எல்லாமே வீட்டில் வச்சுருப்போம். டக்குன்னு கட் பண்ணி போட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கிச்சடி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருக்கு. காய்கள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு 3/4 பதம் நல்லாவே வெந்துடுச்சுங்க. பட்டாணி எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம ரவை சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டேங்க. கொதி வரட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே கெட்டி ஆகிடுச்சுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே கெட்டி ஆகிக்குங்க. கொஞ்சம் மல்லி இலைகள் மேலே சேர்த்திக்கலாங்க. ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் விட்டுறலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லையே சரியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. ரவா கிச்சடிக்கு நம்ம இன்றைக்கி சமைக்காத ஒரு தக்காளி குழம்பு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இதுக்கு நான் 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்திக்கோங்க. ஒரு 5-6 பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 7-8 தக்காளி போட்டு அதுக்கு தகுந்த மிளகாய், வெங்காயம் எல்லாமே நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை கட் பண்ணியிருக்கேங்க சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்திக்கலாங்க. பூண்டு தட்டி சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா இந்த தக்காளி மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கையிலையே இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுறலாங்க. நீங்கள் தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கரைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது நல்லா கரைச்சிட்டு நம்ம பார்க்கலாங்க.
தக்காளி வந்து இப்போ நல்லாவே கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஒரு 2 பேர் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளுடைய ரவா உப்புமா எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாங்க. கிச்சடி ப்ளஸ் ரவா உப்புமா எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கலந்து பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், அல்லது தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். தக்காளி குழம்பு தாங்க இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியே வச்சு சாப்பிட்லாங்க. எல்லாமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ சுவையான கோதுமை ரவா கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ரவா கிச்சடியும் நம்மளுடைய தக்காளி குழம்பும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க. அருமையாக அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.